Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.29 வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம், அதாவது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட 4 கான்சிக்யூட்டிவ் டேர்மை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 28 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அந்த நம்பர்ஸை நான் ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணனா அதோட வேல்யூ 276 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் அது என்னவா இருக்கலாம்னு பார்த்தோம்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு அந்த சம்முக்கு மேலே புக்கில் நோட்டுன்னுட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்து சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்னவா இருக்கும்னா a-d a+d இருக்கும்னுட்டு சொல்லிட்டாங்க. அதுவே பார்த்தோம்னா 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்னுட்டு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்னவா இருக்கும்னா a-3d a-d அதுக்கப்புறம் a+d அதுக்கப்புறம் a+3dங்கிறது தான் அந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கொஷினில் சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் a-3d a-d அடுத்தது a+d அடுத்தது a+3d இதான் நம்ம கன்சிடர் பண்ண போகிற 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம். இந்த 4 கான்சிக்யூட்டிவ் டேர்மையும் நம்ம சம் பண்ணுங்கிறப்ப ஆட் பண்ணோம்னா a-3d ப்ளஸ் a-d அடுத்தது ப்ளஸ் a+d ப்ளஸ் a+3dன்னு கிடச்சிருக்கும். அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வேல்யூ 28 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா -3d + 3d கேன்சல், அடுத்து -d + d கேன்சல் ஆயிடும். அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். அதாவது 4a இருக்குது அப்படின்னா எனக்கு ஆன்சர் 4a கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 28. அப்படின்னா இது 4 1s ஆர், இது வந்து பார்த்தோம்னா 4 7s ஆர். அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 7ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ ஏவோட வேல்யூ 7ங்கிறப்ப நம்மளுக்கு அடுத்து டியோட வேல்யூ வேணும். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தேர் ஸ்கொயர் இஸ் 276ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவ் டேர்மை நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா a-3d டு தி ஹோல் ஸ்கொயர், அடுத்தது a-d டு தி ஹோல் ஸ்கொயர், அடுத்தது a+d டு தி ஹோல் ஸ்கொயர், அடுத்தது a+3d டு தி ஹோல் ஸ்கொயர். இதை வந்து சம் பண்ணணும். அப்படின்னா ப்ளஸ் இதை ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூ 276 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு ஃபார்முலா ஃபார்மேட்டில் இருக்குது. என்னென்ன ஃபார்முலா இதில் இன்னும் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தோம்னா a-b டு தி ஹோல் ஸ்கொயர் அடுத்தது a+b டு தி ஹோல் ஸ்கொயருங்கிற 2 ஃபார்முலா இன்வால்வ் ஆகும். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a² + b² - 2ab. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a² + b² + 2ab. இப்போ நான் இங்கே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா a² அடுத்தது +3d டு தி ஹோல் ஸ்கொயர் -2 × a அடுத்து bயோட வேல்யூ 3d. இப்போ இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா a² + d² - 2ad. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா a² + d² + 2ad. அடுத்தது இதுக்கு அப்ளை பண்ணனா a² + 3d டு தி ஹோல் ஸ்கொயர் -2 × a × 3d கிடச்சிருக்கும். அதோட டோட்டல் சம் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 276. அப்படின்னா இதோட வேல்யூ எழுதிக்கிறேன். a² + 3a² பண்ணால் 9, அடுத்து d² பண்ணால் d², அடுத்தது -2 × 6 வந்து 2 × 3 வந்து 6, அடுத்தது ஒரு ad வந்துருக்கும் ப்ளஸ் a² + d² - 2ad, அடுத்தது a² + d² + 2ad, அடுத்தது ப்ளஸ் a² அடுத்து 3a² பண்ணால் 9, அடுத்தது d² பண்ணால் d²ன்னு கிடச்சிருக்கும். அடுத்தது 2 × 3 வந்து 6 அப்படின்னா -6ad ஈக்குவல் டு 276ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா -6adயும் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே +2ad வரும். -6adயும் +6adயும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே -2adயும் +2adயும் எனக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ a² எத்தனை வாட்டி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 2 3 4 டைம்ஸ் இருக்குது. அப்படின்னா 4 6a². அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் இங்கே 9 வந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து 1 இருக்குது. அப்படின்னா 10.
அடுத்து இந்த இடத்துலையும் 1 இருக்குது அப்படின்னா 11. அடுத்து இங்கே பார்த்தோம்னா எனக்கு 9 இருக்குது அப்படின்னா 20 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 20 d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276 கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ எனக்கு 7 எனக்கு தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 4 × 7 ஸ்கொயர் ப்ளஸ் 20 d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. அப்படின்னா 4 × 7 ஸ்கொயர் பண்ணா 49 ப்ளஸ் 20 d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276 கிடைக்கும். அப்படின்னா 49ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 9 4s are 36. அப்படின்னா 4 4s are 16. 196 வந்து கிடைக்கும். அப்படின்னா 196 ப்ளஸ் 20 d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. அப்படின்னா 20 d ஸ்கொயர். இப்போ இந்த ப்ளஸ் 196 அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் 196 ஆகும். 276 மைனஸ் 196ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 276ஐயும் 196ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு அதோட வேல்யூ 18 கிடைக்கும். இப்போ இந்த 20யும் d ஸ்கொயரும் எனக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 20. அப்படின்னா 0 0 கேன்சல், 2 1s are 2 4s are. அப்படின்னா எனக்கு d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த ஸ்கொயரை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு ரூட்டாக மாறும். அப்படின்னா d இஸ் ஈக்குவல் டு √4. அப்படின்னா எனக்கு √4ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏவோட வேல்யூ 7, அடுத்தது டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எனக்கு. அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் 2ன்னு நான் எடுத்துக்கிறேன். டியோட வேல்யூ ப்ளஸ் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா a மைனஸ் 3d, a மைனஸ் d, அடுத்தது a ப்ளஸ் d, அடுத்தது a ப்ளஸ் 3d. இந்த 4 டேர்ம் தான் வந்து நம்ம கான்சிக்யூட்டிவ் டேர்மாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். அதில் போய் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா தான் எனக்கு 4 டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும். அப்படின்னா a மைனஸ் 3 × dக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணி கமா ஏக்கு பதிலாக 7, டிக்கு பதிலாக 2, அடுத்தது 7 ப்ளஸ் 2, அடுத்தது 7 ப்ளஸ் 3 × 2. அப்படின்னா 7 மைனஸ் 3 × 2 வந்து 6, அடுத்து 7 மைனஸ் 2 வந்து 5, அடுத்து 7 ப்ளஸ் 2 வந்து 9, அடுத்தது 7 ப்ளஸ் 3 × 2 வந்து 6. டாட் போயிட்டே இருக்கும். அடுத்து 7 மைனஸ் 6ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 1 5 9, அடுத்து 7 ப்ளஸ் 6ஓட வேல்யூ 13 கிடச்சிருக்கும். டாட் போயிட்டே இருக்கும். இதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 டேர்மாக இருக்கும். எப்போன்னு பார்த்தோம்னா டியோட வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்கிறப்ப, அதுவே a இஸ் ஈக்குவல் டு 7, டியோட வேல்யூ மைனஸ் 2ஆக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு 4 டேர்ம் என்னவாக இருக்குங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் எழுதிக்கிறேன். a மைனஸ் 3d, a மைனஸ் d, அடுத்தது a ப்ளஸ் d, அடுத்தது a ப்ளஸ் 3d. அப்படின்னா a வந்து பார்த்தோம்னா 7 மைனஸ் 3 × டியோட வேல்யூ மைனஸ் 2, அடுத்தது 7 மைனஸ் டியோட வேல்யூ மைனஸ் 2, அடுத்தது 7 மைனஸ் 2, அடுத்தது 7 ப்ளஸ் 3 × மைனஸ் 2ன்னு கிடச்சிரும். அப்படின்னா 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் 3 × 2 வந்து 6, அடுத்தது 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, அடுத்தது 7 மைனஸ் 2 வந்து பார்த்தோம்னா 5, அடுத்தது 7 3 × 2 வந்து 6, மைனஸ் இருக்கிறனால மைனஸ் 6. அப்படின்னா எனக்கு போயிட்டே இருக்கும். நான் 7 ப்ளஸ் 6 வந்து 13, அடுத்து 7 ப்ளஸ் 2 வந்து 9, 5, 7 மைனஸ் 6ஓட வேல்யூ 1ன்னு கிடச்சிருக்கோம். நான் போயிட்டே இருக்கும். அப்படின்னா டியோட வேல்யூ மைனஸ் 2 இருக்கிறப்ப எனக்கு 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 13 9 5 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.